ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, ஈவன் தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிரேவி காய்கறியெல்லாம் தாளித்து குக்கரில் ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த பட்டாணி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 லவங்கம், சின்னதாக ஒரு ஏலக்காய், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கார் மாறினதும் இதில் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாற வரைக்கும் வதக்கிடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதனுடைய ரெசிபி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்குங்க, அப்போ தான் கரிஞ்சிடாமல் நல்லா வறுப்படும். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் பழமாக 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ தக்காளியை நம்ம அப்படியே கட் பண்ணி சேர்க்குறத விட இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்க்குற போது கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். இப்போ தக்காளி விழுது உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வதக்கிடுங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஸோ இது காஞ்ச பச்சை பட்டாணி அப்படிங்கிறதுனால நான் 1/2 கப் அளவுக்கு ஊற வச்சு சேர்க்குறேன். இதுவே ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதை ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதை மசாலாவோட நல்லா வதக்கிடலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்க ரொம்பவே பொடியாக கட் பண்ணி சேர்த்துடாதீங்க. அதை நம்ம குக்கரில் 2-3 விசில் வேக வைக்கிற போது குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கும் பட்டாணியும் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கிரேவியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 2லேருந்து 3 விசில் வேக விட்டுருங்க. 3 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ குக்கர் 3 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கிரேவி நல்லா திக்காகி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இது வெந்துடுச்சான பார்க்குறதுக்கு ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். பாருங்கள், உருளைக்கிழங்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி பட்டாணியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லியலை தூவி விட்டுட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ இந்த கிரேவியுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி, பூரி கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, திக்காக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான்,
இப்போ நம்ம பட்டாணி கிரேவி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதனுடைய டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.